நிலக்கடலை துவையல். 1 கப் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. அதை வெறுஞ்சட்டியில் போட்டு இளவறுப்பாக நல்லா வறுத்துக்குங்க. அது கருகவே விட்டுறக்கூடாது. பருப்பு கருகாமல் இளவறுப்பாக அடுப்பை சிம்மில் வச்சு இளவறுப்பாக வறுத்துக்குங்க. இந்த அளவுக்கு வறுக்கணும். அந்த தோல் கலண்டு வர்ற மாதிரி இந்த அளவுக்கு வறுத்துக்கிறணும். வறுத்துட்டு அதை வேறு எதுலையாவது தட்டுலையோ இல்லை சொலவுலையோ கொட்டி அதை நல்லா தேய்ச்சிக்கிறணும். டேரெக்டாக கை வச்சு தேய்ச்சிங்கன்னா சுடும். அதனால் ஒரு துணியை கையில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சி அந்தளவுக்கு தோல் வெளியே வந்துடும். வெளியில் வந்தோடனே அந்த தூசியெல்லாம் தட்டிட்டு வெறும் பருப்பாக எடுத்து வச்சுக்கிறோங்க. வெறும் பருப்பு எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு துவையல் அரைச்சி வச்சுக்கலாம். மிச்சத்தை டப்பாவில் அடைச்சி வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக இந்த உடைச்ச தோல் எடுத்த பருப்பும் ஒரு 4-5 வெள்ளைப்பூடு பல்லும் போட்டு அதில் 2 காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு இத்தினூண்டு புளி போட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சின்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செய்யலாம். கஞ்சி, ரசம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை வெறும் சாதத்தில் போட்டு பிரட்டியும் சாப்பிட்லாம். அதோட சைடிஷ் மாம்பழம். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அதை பிரட்டி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.